தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைஞ்சு 30 நாட்களை கடந்துருச்சு. இந்த 30 நாள்ல பர்சனலா எனக்கு என்ன விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல சொல்றேன். அதாவது இந்த 30 நாள்ல நான் பார்த்த விஷயங்கள் என்னன்னா, முன்னெல்லாம் நம்ம வீட்டுக்கு, அதாவது நம்ம தெருவுக்கு தெருவுக்கு வேணும்னாலோ இல்ல தண்ணீர் வசதி வேணும்னாலோ நம்ம மனு கொடுப்போம். அந்த மனு எந்த அதிகாரிக்கு போகணுமோ அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதாவது கலெக்டர் கொடுப்போம். கலெக்டர் எந்த தாலுகாவோ இருந்து எந்த யூனியன் ஆபீஸோ அங்க அனுப்பி விட்டுருவாங்க. இப்ப புதுசா என்ன ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னா, மக்களுக்கு தேவையான விஷயத்த சோசியல் மீடியாவில கேட்கறாங்க. அதாவது இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா 56 வருஷம் பஸ் இல்லாத விஷயத்த கூட சோசியல் மீடியால கேட்கறாங்க, ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அப்போ வெளிப்படையா நம்ம என்ன இந்த விஷயத்துல புரிஞ்சுக்கணும்னா, கவர்மெண்ட்டை ஈஸியா ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்ப அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி சோசியல் மீடியா இருந்திருக்கு, இதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் வச்சிருக்கலாம். ஆனா இவ்வளவு ஸ்பீடியா, அதாவது இவ்வளவு வேகமா நடவடிக்கை எடுக்கக்கூடிய மாற்றங்கள் இப்பதான் நடந்துட்டு இருக்கு. அதை நான் பர்சனலா நான் நோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அதை பத்தின ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது இப்ப அதிகப்படியான குழந்தைகளும் சரி, அதிகப்படியான பெண்களும் சரி, தேவையில்லாத இடத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாக இருக்கணும்னு சொல்லி சோசியல் மீடியால தான் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அதிகப்படியான குழந்தைகள் எங்களுக்கு இன்னும் பஸ் வசதி வேணும்ட்டு சோசியல் மீடியால தான் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இல்ல எங்களுக்கு ஸ்கூல் ஃபெசிலிட்டி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இன்னும் கிரவுண்ட்ஸ் வேணும், அந்த மாதிரியான விஷயங்களையும் சோசியல் மீடியால தான் ரெக்வஸ்டா வைக்கிறாங்க. சோ இது போன்ற மாற்றங்கள் நான் கடந்த 30 நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இளைஞர்கள். அதிகப்படியான இளைஞர்கள் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு இருப்போம்னா, ஹாட் ஸ்டார், யூடியூப், எல்லா விஷயத்தையும் நம்ம அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் இது போன்ற விஷயங்களை ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனா இப்ப முழுக்க முழுவதும் மாறிடுச்சு. என்னன்னா, ஒவ்வொரு வீட்லயும் சரி, அனைவருமே இப்ப அரசியல் பேசிட்டு இருக்கோம். முதல்வர் விஜய் என்ன பண்ண போறாங்க, எதிர்கட்சி என்ன பண்ண போறாங்க, அதிமுக என்ன பண்ண போறாங்க, இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இந்த திட்டங்கள் எப்படி செயல்படுத்த போறாங்கன்ட்டு ஒரு எதிர்பார்ப்போட ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு இளைஞர்களும் சரி, பெண்களும் சரி, ஈவன் குழந்தைகளும் இப்ப அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய மாற்றம் தான். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி யாரு எலெக்ஷன் அன்னைக்கு மட்டும்தான் ரிசல்ட் பார்ப்போம், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் என்ன, யார் ஜெயிச்சா என்ன, நம்ம வேலைக்கு போனாதான் நமக்கு சோறு அப்படின்ட்டு போயிடுவோம். இப்பவும் அதே நிலைமை நீங்க சொல்ற மாதிரி தொடர்ந்தாலும் ஒரு கவனத்தை ஈர்க்குது. நம்ம எப்படி தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்படி எதை நோக்கி நகர்கிறதுன்னு நம்ம உற்று நோக்குகிற விஷயத்துல நம்ம அதிகப்படியா ஈடுபட்டு இருக்கோம். முன்னெல்லாம் எந்த படம் FDFS, அதாவது ஃபர்ஸ்ட் போகணும்னு பார்ப்போம். இப்ப சட்டசபை எப்ப ஓபன் ஆகும் அப்படின்னு ரொம்ப ஆவலா ஜூன் 18ஆம் தேதி சட்டசபை கூடுது. அந்த ஜூன் 18ஆம் தேதி அதிகப்படியான இளைஞர்கள் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ இதுவும் மிகப்பெரிய மாற்றமா தான் எனக்கு தோணுது.